எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவில் பிரிவு ஏற்பட்ட போது அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்தது அதிமுக தான் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு அறிவாலயத்தை காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உணர்வுள்ள தொண்டர்களும் முத்தமிழறிஞர் நினைவில் வாழும் கலைஞர் அவர்களும் இன்றைய தமிழக முதல்வர் இந்த இயக்கத்தின் உயிர்நாடி எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள்தான் என்பதை நாடறிந்த ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக இன்றைக்கு அம்பத்தூருக்கு உட்பட்ட பகுதியில் 88வது வார்டில் இங்கு பெண்களுக்காக பிரத்யேகமாக தனித்துவமான ஒரு ஜிம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இது கடந்த ஆண்டின் பெருநகர சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பெண்களுக்கென்று தனியாக ஒரு உடல் பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வார்டு வாரியாக எம்பவர் விம் என்ற தலைப்பில் வந்து பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஜிம் கூடம் வந்து அமைக்கப்பட்டு இன்றைக்கு 88வது வார்டில் வந்து மூலதன நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு நிதியில் இந்த பணி முடிவுற்று இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 88வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் மேயரின் மேம்பாட்டு நிதியின் கீழ் 93 லட்சத்திற்கு வந்து இங்கு அம்பத்தூர் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பார் போல டபுள் ஷட்டில் கோர்ட் வந்து இன்றைக்கு பணிகள் வந்து துவங்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்களும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் சகோதரி நாகவல்லி அவர்களும் மாநகராட்சியின் ஆர்டிசி அவர்களும் உட்பட அனைத்து அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டு இத்திட்டத்தினை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா விதத்திலையும் தயாராகிட்டோமா? வானிலை ஆய்வு மையத்தோட நம்ம தொடர்ந்து இதுல தொடர்புல இந்த ஆண்டு வந்து பருவமழை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கிறாங்க. ஆனா இயற்கை யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை விட கம்மியா வரலாம், இல்ல அதிகமாகவும் வரலாம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற போதிலிருந்து நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மிகவும் முக்கியமான பணிகளாக மேற்கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வந்து நேரடியாக ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். அதிகாரிகளிடம் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இதற்கான ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான பகுதிகள் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை ஏற்பார்ப்போர் சிறு சிறு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாத மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து இப்போ 20 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா நம்மளுக்கு மோட்டார் தேவைப்படும். அந்தந்த லோலைன் ஏரியாஸ் எல்லாமே கண்டறிந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து முன்னதாகவே அந்த பகுதிகளில் வந்து நியமிக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத வாலண்டியர்ஸும் இந்த வாட்டி நம்ம அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அந்த வாலண்டியர்ஸ் மூலமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இது மட்டும் இல்லாத மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர்கள் தேவைகள் என்ன கண்டறிகிறார்கள். அதே போல லோலைன் ஏரியாஸ்லும் வந்து அவங்க என்ன மாற்றிடம் தேவைப்படும் அப்படின்றதையும் கண்டறிகிறார்கள். அனைவருமே வந்து களத்தில் இருக்கிறோம். வரக்கூடிய பருவமழை வந்து பொதுமக்களோடு இணைந்து நம்ம இயற்கையை வந்து சமாளிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.